தமிழ் சினிமாவில் திறமையிருந்தும் ஒதுக்கப்பட்ட நடிகர்களில் காஜா ஷெரீஃபும் ஒருவர். 1970-80 காலகட்டங்களில் அதிகம் விரும்பப்பட்ட குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்த காஜா ஷெரீப் கமலஹாசனை போன்று மிகப்பெரிய நடிகராக வரக்கூடியவர் என இயக்குனர் இமயம் பாலச்சந்திரால் பாராட்டை பெற்றவர். 1979ஆம் ஆண்டு பாக்யராஜின் புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி உதிரிப்பூக்கள், சுவரில்லாத சித்திரங்கள் என 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். குறிப்பாக அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் பாக்யராஜின் சிஷ்யனாக கோபி கதாபாத்திரத்தில் காமெடி காட்சியில் கலக்கி இருந்தார் காஜா ஷெரீப். அதன் பின் நாட்களில் ஆண் பாவம், சம்சாரமது மின்சாரம் போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்த காஜா ஷெரீஃபுக்கு சினிமா பின்புலம் சரியாக இல்லாத காரணத்தினால் திரைப்பட வாய்ப்புகள் ஒழுங்காக வரவே இல்லையாம். வருடத்திற்கு 10 திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருந்தவர் ஓரிரு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கேட்டு அலைந்திருக்கிறார், யாரும் கொடுக்கவே இல்லை. கடைசியாக சிட்டிசன் திரைப்படத்தில் நடித்திருந்தவர் ஒரு கட்டத்தில் சினிமாவே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுங்கி தற்போது வெளிநாடுகளில் நடக்கும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தும் ஏற்பாட்டாளராக வேலை செய்து வருகிறாராம்.